வணக்கம் மக்களே, நீங்கள் வேறு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் மார்வல் டிசி ஒரே நாளில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சீரியஸ் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்துருக்காங்க போல. ஸோ அந்த வகையில் நேற்று எல்லாருமே ஆகத்த ஆளாங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பென்குயின் சீரிஸோட எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. பென்குயின் கேரக்டர் யார், அவர் எந்த அளவுக்கு இப்போதைக்கு பேட்மேன் உலகத்தில் பெரிய ஆளாக வளர போறாருன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சூப்பராகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பென்குயின் கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச இந்த சீரிஸ் முடியும் போது நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக மாற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை பேர் இந்த எபிசோட் 1 பார்த்தீங்க உங்கள் தசமாக இருக்கேன் கீழே காம்பனுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ப்ரீவியஸாக இந்த பேட்மேன் படம் எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த படத்தோட முடிவில் ஆப்வியஸாக நம்ம ரிட்லர் அதை பற்றினா மொத்த காத்தமையுமே அந்த சீவாலை உடச்சி ஃப்ளிட் பண்ணியிருப்பாரு. எலைட் மக்களோட அந்த மனநிலைமையை உடைக்கணும்னு சொல்லி தான் இந்த மொத்த காத்தமையுமே ஃப்ளிட் பண்ணியிருப்பாரு. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது அர்பனில் வாழ்கிறவங்க எல்லாம் அந்த எலைட் மக்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருப்பாங்க. ரிட்லர் எலைட்டை அடிக்கிறதுன்னு சொல்லி இப்போ திரும்பவும் அடிமட்டத்தில் இருக்க எல்லா அந்த ஹோம்லெஸ் அண்ட் ரொம்ப பாவப்பட்ட போர் மக்களை தான் அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஃப்ளட்டிங்கால் அதிகமாக பாதிக்கப்பட்டது அவங்க தான். இந்த ஃப்ளட் எல்லாத்தையுமே நம்ம பென்குயின் ஃபால்கனோட அந்த ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பவர் ஸ்ட்ரகிள் ஏற்பட போகுது. ஒரு பக்கம் ஃபால்கன் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுற நிலைமையில் இருக்காங்க. அதை பக்கம் மரோனி ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி இந்த பிரச்சனையிலேருந்து விலகி இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம பென்குயின் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் இந்த மொத்த ட்ரக் பிஸ்னஸுமே ரன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆளாக இருக்குது. அந்த காரணத்தினால எப்படியாச்சும் இதை டேக் கண்ட்ரோல் பண்ணினுங்கிற தாட்டில் தான் இப்போதைக்கு நம்ம பென்குயின் காத்தம் முழுக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ சீவால்ஸ் உடஞ்சி ஒரு வாரம் கழிச்சு இப்போதைக்கு அந்த காத்தம் என்ன மாதிரி இருக்குங்கிறத காமிப்பாங்க. பெல்லாரியல் ஆப்வியஸாக மேயரா ரன் பண்ணிட்டு இருப்பாங்களே, எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக மாற்றி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி சொன்னாலும் இவங்களால இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேட்மேன் படம் நடந்து 1 வீக் கழிச்சு தான் இப்போதைக்கு பென்குயின் சீரிஸ் கிக் ஆஃப் ஆகியிருக்கு. ஒரு வாரம் கழிச்சு தன்னுடைய ஐஸ்பர்க் லான்ச் என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக பென்குயின் அவருடைய அந்த பர்ப்பு கலர் காரை எடுத்துக்கிட்டு ஐஸ்பர்க்குள்ளே போவார். அவர் போகும்போதே நீங்கள் நடக்கிற ஸ்டைலை பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கணும். அவர் ஒரு மாதிரி வேடல் ஆகி லைக் பென்குயின் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் நடப்பாரு. காரணம் அவருக்கு காலில் ஒரு பயங்கரமான அடிபட்டிருக்கு. அவர் பிறக்கும்போது இந்த மாதிரி காலில் ஒரு அடியோட தான் பிறந்திருக்காரு. நம்புறேன் தன்னுடைய ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்க அந்த சேஃப் டோர் ஓப்பன் பண்ணி தான் மற்றவங்க மேலே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பிளாக்மெயில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாப்புல. முக்கியமாக விட்டி. ஸோ அவனை மட்டும் தான் கோத்துவணும்னு நினைக்கிறாரு, ஏன் தெரியல. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஆல்பர்ட்டோ ஃபால்கோன் பென்குயினை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாரு. என்னடா எங்கள் அப்பனுக்கே துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எப்படி பேச்ச மாத்திரம் பாரு அப்படின்னு நம்ம ஃபால்கோன் சேர்த்து வச்சிருக்க அந்த நகைகளை உங்கள் அப்பா உங்ககிட்ட தான்ப்பா கொடுக்க சொன்னார், அதனால தான் இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நகைகளை வச்சு சமாளிஃபிகேஷன் பண்ணுவார். இந்த சமயத்தில் நீங்கள் கரெக்டாக ஆல்பர்ட்டோட கையை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக நடுக்கும். பிகாஸ் ஆல்பர்ட்டோவோ ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி தான் புஷ் பண்ணியிருக்காங்க. காமிக்கில் ஆல்பர்ட்டோ தான் உண்மையிலே ஹாலோவின் கில்லராக இருப்பார். அவங்க அப்பா மேலே பெருசாக அவனுக்கு எந்த ஒரு நாட்டமும் இருக்காது. மோஸ்ட்லி வெறுப்பில் தான் சுற்றிட்டு இருப்பார். அதனாலே கில்லராக மாறி இருப்பான். பட் இந்த இடத்துல அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி தான் புஷ் பண்ணியிருக்காங்க. நான் ட்ரக்ஸ் பண்ணலன்னு அவர் சொல்லியிருந்தாலும் எப்படியோ பென்குயின் அவனை ட்ரக்ஸ் எடுக்க வச்சு அவன்கிட்ட நிறைய விஷயங்களை போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாப்புல. அந்த வகையில் தான் அவன் கையில் போட்டிருக்க அந்த மோதிரம் இவங்களது கிடையாது, ஃபால்கன் ஃபேமிலிதே கிடையாது, சால்வட்டார் மரன் இழந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த ஃபால்கன் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க மெரோனியை கொத்து விட்டு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பி அந்த இடத்த பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதுக்கான ஒரு ட்ராஃபியாக தான் அந்த மோதிரத்தை அவங்க அப்பா போட்டுருந்தாராம். இப்போ அதை இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக இப்போதைக்கு ஃபால்கன் ஃபேமிலியை இவ தான் ரன் பண்ணி ஆகணும். வழக்கமாக சாதாரண ட்ரக்ஸை விட இன்னும் பயங்கரமான ட்ரக்ஸை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூடி சீக்கிரம் ஒரு ஷிப்மெண்ட் வருதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பென்குயின் கிட்ட சொல்லுவார். பென்குயின் அந்த சமயத்தில் தான் ரெக்ஸ் கேலிபிரிசி அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு பேக் ஸ்டோரி எடுத்து பேசுவார். ஸோ பென்குயினுக்கு ஒரு 12-13 வயசு இருக்க அந்த சமயத்தில் ரெக்ஸ் கேலிபிரிசி அவங்க ஏரியாலே ஒரு தௌலத்தாக இருந்திருக்கார் போல. ரெக்ஸ் கேலிபிரிசிங்கிற ஒரு கேரக்டர் காமிக்லையுமே இருக்காப்புல, த லயன் சொல்லி கூப்பிடுவாங்க. அண்ட் இவருடைய பொண்ணாக தான் நம்ம செலினாவை மென்ஷன் பண்ணுவாங்க, அதாங்க கேட் வுமன். ஸோ டெக்னிக்கலாக கேட் வுமன் ரெக்ஸ் கேலிபிரிசியோட பொண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ரெக்ஸ் கேலிபிரிசி கேட் வுமனோட பயாலஜிக்கல் ஃபாதர். பட் இந்த ரெக்ஸ் கேலிபிரிசி கம்ப்ளீட்டாக வேற தான் நம்புறேன். ஸோ அவர் செத்துட்டு அப்புறம் மக்கள் எல்லாருமே அவன் சாவை போட்டுனாங்க. சாவும் போதும் ராஜா மாதிரி செத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஆல்பர்ட்டோக்கும் சந்தேகம் வருது. அவனை மாதிரி நீ ஆகணும்னு நினைக்கிறியா? எடுபுடி நாய் நீ, கொய்யால சில்ற பையனாக இருந்துக்கிட்டு அவனை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியா? எங்கள் இடத்துக்கு வரணும் நான் சாப்பிட போலியே கொய்யால அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டேன். என்ன கண்ணில் இருந்தாரும் தெரியல. நம்ம பெண்கின் பட்டுன்னு கன் எடுத்து போட்டு தள்ளிட்டாரு. டெக்னிக்கலாக இப்போதைக்கு இந்த காத்தமோட கிரைம் பாஸ் லீடராக இருக்க நம்ம ஆல்பர்ட்டோவே பட்டுன்னு போட்டு தள்ளிட்டாரு. போட்டு தள்ளிட்ட அப்புறம் அவர் சிரிச்சாலும் அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க அந்த இடத்துல தான் கரெக்டாக பென்குயின் டைட்டில் போடுறாங்க. ஸோ அந்த டைட்டில் எக்ஸாக்டாக பேட்மேன் டைட்டில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறப்ப தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுதாரிச்சுக்கிட்ட நம்ம பென்குயின் நடந்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பட்டுன்னு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுக்காகவே அவர் உடம்புல ஒரு ட்ராஷ் பேக்கை போட்டு கை எல்லாமே ஒயிட் க்ளோஸ் வச்சிருப்பாரு. திடீர்னு பார்க்கும்போது நெஜ பென்குயின் மாதிரியே இல்லை, ஒயிட் அண்ட் பிளாக்ல. இந்த சமயத்தில் இவருடைய காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சின்ன பசங்க திருட, அந்த சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம இவர் பட்டுனது கன்னத்தை சுட ஆரம்பிச்சிருவாரு. அதில் ஒரு பையன் மட்டும் இவங்கிட்ட தெரியாதனமாக மாட்டிப்பான், விக்டர் ஆகுலர். அவன் இந்த மாதிரி திக்கு வாயாக இருக்கிறத பார்த்த உடனே என்ன மாதிரி இவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது பார்த்தீங்களா, இவனே நம்ம டீமில் ஒருத்தனா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு அவனை மிரட்டி வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது டக்குன்னு அந்த பேட்மேனோட செகண்ட் ராபின் தாங்க நமக்கு வந்தார், நம்ம ஜேசன் டார்.
ஜேசன் டாடுமே இந்த மாதிரி நம்ம பேட்மேனோட அந்த காரில் இருக்க டயரை அவுக்கும் போது தான் அந்த சமயத்தில் கேட்டால் ப்ரூஸ் வெயின் ஒரு பேட்மேன் உள்ள வந்து நம்ம ஜேசன் டாடை தத்தெடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அதுதான் கிட்டத்தட்ட இங்கேயுமே நடக்குது. மோர்லைக் இந்த இடத்துல நம்ம பென்குயினை பேட்மேன் ஆகவும் அங்கே விக்டர் ஆகியோலரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராபின் கேரக்டராக தான் புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ உண்மையான ராபினை நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி எழுத போகிறாருன்னு தெரியலையே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல அவனுடைய ஹெல்ப் மூலிமா அந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிற வழியில் அந்த ஷிப்மெண்ட் என்னங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆல்பர்ட்டோ ஃபோனில் அவர் நோட் பண்ணுறாரு. அந்த ஃபோனில் இருக்க இந்த வார்த்தையை யாராவது நோட் பண்ணி பார்த்தீங்களா? காத்தம் நைட்ஸ்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. காத்தம் நைட்ஸுக்கும் ஆல்பர்ட்டோக்கு என்ன சம்மந்தம்? பேட் ஃபேமிலியில் இருக்கவங்களால உருவாக்கப்படுற அந்த டீம் பேர் தான் காத்தம் நைட்ஸு. ஸோ ஆல்பர்ட்டோ காத்தம் நைட்ஸில் இருந்தாரா தெரியலையங்க. மேபி அது ஒரு பேண்டு நேமாக இருக்கும் போல இந்த யூனிவர்ஸில். பட் ஆல்பர்ட்டோக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சிருக்கு போல. இந்த இடத்துல அந்த ஷிப்மெண்ட் டேட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனை உடச்சிட்டு அப்படியே அங்கேருந்து தனக்கான ஒரு ஆலபியை உருவாக்கிட்டு தன்னுடைய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எரிக்கிற அந்த சமயத்தில் இந்த விக்டரை பற்றின சில விஷயங்களை பற்றின அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் விடிகிற சமயம் இப்போதைக்கு ஆல்பர்ட்டோட உடம்பை நம்மளால் எரிக்க முடியாது, பாசிபிளி ஏதாவது ஒரு தேவை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை ஒரு டிக்குக்குள்ளே வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த சால்வட்டர் மரோனி ரிங்கேயுமே எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் தனக்கு இவ்வளோ தூரம் உதவி செஞ்சால் அந்த பைபிளையும் சும்மா விட்டுற முடியாது, எவிடன்ஸ் ஆச்சே. அவனையும் போட்டு தள்ள ட்ரை பண்ண விக்டர், தம்பி உடனேலாம் போட்டு தள்ளாத, உனக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன், உன் ஏரியாவில் தானே நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்படியும் இந்த பக்கம் நம்ம பென்குயினோட மனசை கரைச்சிட்றாப்புல விக்டர். ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வான்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்குயின் இப்போதைக்கு விக்டரை அவருடைய வீட்டுக்கே கூட்டு போகிறாரு. அந்த இடத்துல நம்ம பென்குயின் தூங்குற இடத்த நோட் பண்ணி பாருங்க. அவர் பெட்ரூமே கிட்டத்தட்ட ஒரு சேஃப்மாக தான் ரெடி பண்ணியிருக்காப்புல. ஸோ எப்போதுமே பென்குயின் ஒரு பயத்தோட தான் இருக்காருங்கிறத தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த கால் உடஞ்சிருக்க அந்த விஷயத்தையுமே தெளிவாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இது பக்கம் தன்னுடைய அந்த ட்ராப் ஹெட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி நடக்குது, அவருடைய ட்ரக் பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கா, இந்த ஃப்ரெட்டிங் எல்லாம் அவருடைய ட்ரக் பிஸ்னஸ்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி நேரில் போய் பார்க்குறாரு. அதில் 30% இப்போதைக்கு ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே ரிகவர் பண்ணிட்டாங்களாம். பட் இருந்தாலும் மொத்தத்தையும் செல் பண்ணுங்க, இவனுங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்குயின் ஸ்டில் அவருடைய தொழிலில் கொஞ்சம் அன்எத்திக்கலாக இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பட் ஒரிஜினல் பென்குயின் அப்படி இருக்க மாட்டாரு. பட் எனிவேஸ் இப்போதைக்கு இந்த விட்டி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே அவனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தன்னுடைய ரன்னர்ஸ் கிட்டே கொடுத்து யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இந்த ஃபால்கான் ஃபேமிலியிலிருந்து நம்ம பென்குயினை மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கால் வருது. ஸோ ஒரு வேளை உண்மையாக கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க 2 பேருமே அந்த ஃபால்கான் ஃபேமிலி மீட் பண்ண. அதில் விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீ காத்தமில் இப்போதைக்கு இந்த ட்ரக் சேல் பண்ணக்கூடாது, இந்த பிஸ்னஸ் அப்படியே ராபின்ஸ்வில்க்கும் மாற்றிடு, ட்ரக் சேல் இந்த இடத்துல இனிமேல் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, டெக்னிக்கலாக காத்தம்குள்ளே தான் அதிகமான ட்ரக்கை விற்க முடியும். ராபின்ஸ்வில்ல பெரிய எந்த ஒரு ஓட்டமும் இல்லாத அந்த சமயத்தில் காசு தான் உங்களுக்கு பிரச்சனைனா, என்கிட்ட ஒரு பயங்கரமான ஷிப்மெண்ட் 2-3 நாளில் வருது, அதை வச்சு உங்களுக்கு அதிகமாக சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் பின்னாடி நம்ம சோஃபியா ஃபால்கன் என்ட்ரி கொடுக்குறாங்க. சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா போன அந்த பேட்மேன் அப்போ ஆர்கம் அசைலமில் இருப்பாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க ஏகப்பட்ட மர்டர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ட் அதனாலேயே மக்கள் இவளை ஹேங்மேன் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. காமிக்லையுமே ஆக்சுவலாக நம்ம சோஃபியா ஃபால்கன் ஹேங்மேனுங்கிற ஒரு பேரில் சைக்கோவாக சுற்றிட்டு இருந்தா அதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கும். இவர் ரிட்டர்ன் ஆன விஷயம் நம்ம பென்குயினுக்கு தெரியாது. பென்குயினை பார்த்தா அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரதான் செய்து. ஆல்பர்ட்டோ கடைசியாக கால் பண்ணவே இல்லை. அண்ட் ஆல்பர்ட்டோக்கும் சோஃபியாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பென்குயினுக்கு எப்படி தெரியும். ஸோ ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவனை டின்னருக்கு கூப்பிட்டு இந்த உண்மைகளை சொல்ல அந்த இடத்துல நம்ம பென்குயின் சரண்டர் ஆயிடுறாரு. ஆல்பர்ட்டோ தான் அந்த ஐடியாவை கொடுத்தான். பட் அந்த ஐடியாவை என் ஐடியா மாதிரி சொன்னா எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அவ்வளோதாம்மா, வேற ஒன்றும் கிடையாது, ஐயம் பாவம் அப்படின்னு சொல்லி சரண்டராக இந்த இடத்துல சோஃபியா, நீ யாருன்னு நல்லாவே தெரியும்டா, மற்றவங்க மாதிரி ஒன்று குறைச்சிட போட்டுற மாட்டேன் அப்படின்னு லைட்டாக நம்ம பென்குயினை வான் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இந்த டின்னர் அப்போ நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக இருக்கிறது எல்லாத்தையுமே அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஆர்காம் அசைலம்ல சோறு சரியாக இருக்காது போலங்க. ஸோ சோஃபியாக்கு தமேல சந்தேகம் வந்துடுச்சு, இனிமேல் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு சொல்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலியமா இப்போதைக்கு சால்வட்டோர் மரோனியை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் அவர் ட்ரெயினில் ஏறும்போது 2 சீட் மட்டும் காலியாக இருக்கும், 2மே ஹேண்டிகேப்டு சீட். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் டிசேபிள் தான். அவங்க நினச்சி தான் அந்த சீட்டில் உட்காந்துருக்கலாம். பட் இப்படி ஒரு சீட்டில் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வைராக்கியமாக இருக்காங்க. அதுலேயே இந்த பக்கம் நம்ம பென்குயினுக்கு விக்டர் மேலே கொஞ்சம் அதிகமான மரியாதையும் வருதுன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க சீட்டில் உட்காந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் எவனோ ஒருத்தன் ப்ரீவியஸாக ரிட்லரோட அந்த ஃபேஸை போட்டு வந்து காத்தமோட உண்மையான முகத்தை நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒரு QR கார்டை காமிச்சிட்டு இருப்பான். பென்குயின் கூட மூடிட்டு போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருந்தாலும் உங்களுக்கு டைம் கிடைச்சா மறக்காம ஃபோனில் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்க. அது டேரெக்டாக gothamstrueface.com அப்படின்னு சொல்ல போகிற ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டில் நம்ம கார்மைனோட உண்மையில டெத் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ratalara.com அதுக்கான ரெஃபரன்ஸ் தாங்க. சால் மரோனி அண்ட் ஃபால்கன்ஸ் பவர் கிராப்பை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்க இந்த ஃபால்கன் ஃபேமிலி சந்தோஷமாக கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க, ஆல்பர்ட்டோ ஃபால்கன் ஏதோ ஒரு பார்ட்டி பப்லேருந்து வெளில வந்துட்டு இருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலுமே உங்களால் அந்த பிக்சரில் பார்க்க முடியும். ஸோ இந்த பேட்மேன் படம் மாதிரி இதுலேயுமே ஏகப்பட்ட அந்த க்ளூஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒழிச்சு வச்சிருக்காங்க போல. ஒரு வித்தியாசமான சாகாவை தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காப்புல மேட்ரிக்ஸ். பட் எப்படியோ இப்போதைக்கு சால்வட்டோர் மரோனியை ஜெயிலே போய் பிளாக்கெட்லேயே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பென்குயின், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரக் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, உங்களை போட்டு தள்ளிட்டு ஃபால்கன் மேலே வரது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் உங்கள் கீழே வேலை செய்கிறத விட்டுட்டு உங்கள் கீழே வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்,
என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கொய்யால நீ முதுகில் குத்துறவன் நல்லாவே தெரியும்டா, கடைசி இருக்கும் கூட வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம பென்குயின் ஆல்பர்ட்டை கிளந்து உருனார் பார்த்திங்களா, அந்த ரிங்கை கொடுத்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, இங்கே பாருங்கள் இந்த ரிங்கை ஃபால்கன் ஃபேமிலி உங்களுக்கு எதிராக உங்களை டிஃபீட் பண்ணதுக்கான ஒரு ட்ராஃபியாக வச்சுருந்தாங்க, நான் தான் அதை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா ட்ரக் மிஸ்டன்ஸ் தான் ஒன்றா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம சால்வட்டோர் மரோனியை மண்டையை கைவிட்டாங்க போயிடுறாப்புல. ஐ மீன் லைக் இப்போதைக்கு ஆல்பர்ட்டோவை கொண்டு யாருங்கிற ஒரு தேடலை நம்ம சோஃபியா பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால அதெல்லாம் தப்பிச்சாகணும்ல. ஸோ அந்த பழியை தூக்கி நம்ம மரோனி மேலே போடுறது தான் பிளானே. அப்படியே அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மாவை இப்போதைக்கு நம்ம பென்குயின் மீட் பண்ணுவார். அவங்க அம்மா இருக்க இடம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் பென்குயின் பார்த்துப்பாரு. பட் விக்டருக்கு மட்டும் அது தெரியற மாதிரி ஓப்பனாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு விக்டரை நம்புறாரு போலங்க. அவங்க அம்மாவுக்கு டிமென்ஷியா இருக்கு போல, பழசு எல்லாமே மறந்துருக்கீங்க. பட் இருந்தாலும் பென்குயினுக்கும் அவங்க அம்மாவுக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை சூப்பராகவே போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க சொல்லலாம். இது நம்ம பென்குயினை ஸ்டில் ஹியூமனாக மாற்றுது. ஐ மீன் பென்குயினும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அவங்க அம்மாவும் சும்மா இல்லாமல் இந்த நாட்டையே ஆளை பறந்தவன்டா நீ அப்படிங்கிற மாதிரி உசுபேதி வேற அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. என்ன செய்கிறது? ஸோ பென்குயின் அவனுடைய இடத்துக்கு போக ட்ரை பண்ண அந்த இடத்துல நம்ம சோஃபியா இவனுக்காக காத்துட்ருக்கா. மாட்டிக்கிட்டு அவள் தான் கைமா பண்ணிடுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம பென்குயின் எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. முட்டுச்சந்தா போய் முடிச்சு போச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் இவரே ட்ரங்க்குள்ளே இருக்க மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அந்த இடத்துல நம்ம சோஃபியோட அடியாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பென்குயினை கையும் கலவமாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவங்க சும்மா இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம சோஃபியா அந்த பக்கம் ஆர்க்கம் அசைன்மெண்ட்டில் இருக்கும்போதும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உட்கார வச்சிருப்பாங்களாங்க. இந்த இடத்துல உன் காரை ஆல்பர்ட்டோ காணாமல் போன அந்த ராத்திரி இவன் பார்த்ததா சொன்னான். உண்மையை சொல்லி ஆல்பர்ட்டோ எங்கன்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் பென்குயின் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் சொல்கிறதுலாம் நீ நம்புறியான்னு சொல்லி அந்த குட்டி பையன் மேலேயே இந்த பழியை திருப்பி போட சைக்கோ சோஃபியா வந்து பார்த்தோன்னா பட்டுன்னு அந்த பக்கம் அந்த பையனை போட்டு தள்ளிடுறாங்க. இல்லை புரியுதா இவன் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சைக்கோ மர்டராக இருந்திருப்பானு. நான் அவனை கொல்லலன்னு சொல்லி நம்ம பென்குயின் பார்த்தீங்கன்னா சாதிக்கிற அதே சமயத்தில் ஆல்பர்ட்டோட அந்த உடம்பை வச்சிருந்த அந்த கார் வந்து ஃபால்கனோட அந்த பில்டிங் மேலே மோதுது. நம்ம சோஃபியா போய் எட்டி பார்க்க அந்த ட்ரங்க்ல பே பேக்குன்னு சொல்லி எழுதப்பட்டு இந்த பக்கம் நம்ம ஆல்பர்ட்டோட அந்த கை விரலை வெட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ மரோனியோட அந்த ரிங்கு பே பேக்கு. ஸோ உடனே ஃபால்கோனாக இருந்த நம்ம சோஃபியா இந்த எல்லாத்துக்குமே காரணம் மரோனி தானா அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடுறான். அண்ட் போட்ட பிளான் பக்காவே வேலை செய்யுதுன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம பென்குயினுமே சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஆல்ரெடி பவர் வேக்கம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஃபால்கோன் அண்ட் மரோனி ஃபேமிலிக்குள்ளே இப்போதைக்கு ஒரு கழகத்தை உருவாக்கியிருக்காரு மனுஷன். இது அடுத்த எபிசோடில் கேங் வாராக வெடிக்கும். உள்ள பேட்மேன் வருவாரான்னு தெரியல. பட் இந்த கேங் வார் முடிகிற அடங்குற அந்த சமயத்தில் ஆல்மோஸ்ட் 2 குடும்பமும் மாற்றி அழிச்சுப்பாங்க. பவரை நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கலாம்னு சொல்லி பென்குயின் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிளானை போட்டு தான் நம்ம விக்டரை தனியாக அனுப்பி ஒரு சேஸ் சீக்வன்ஸே நடத்தியிருக்காங்க. எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கான் பார்த்தீங்களா, நல்ல மூலகாரம் தான். அதுக்கப்புறம் இதுதான்ப்பா ஆரம்பம், இன்னும் நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான அந்த ஸ்லஷி இடத்துல ஜூஸ் குடிச்சிக்கிட்டே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து எபிசோட் முடியுது. ஒரு பேன் ஷாட் வந்து காமிச்சிருப்பாங்க கௌதமுக்கு. தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுதா, பார்க்க அந்த பேட்மேன் தலைமதியே இருக்குல்ல, அதுதாங்க ப்ரூஸ் வெயினோட பில்டிங்கு, வெயின் என்டர்பிரைசஸ். இருக்கத்துலேயே உயரமான பில்டிங், அதுவும் பார்க்குறதுக்கு பேட்மேன் போல தான் இருக்குது. ஸோ பேட்மேன் இந்த சீரீஸில் வருவாரான்னு தெரியல. பட் நல்லா இருக்குது, மேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் லெவலுக்கே இருக்குங்க. இந்த படமாகவே கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அந்தளவுக்கு மேக்கிங் தாறுமாறாக இருக்குது. அதே மாதிரி ரைட்டிங்குமே சாலிடாக இருக்குது. ஏகப்பட்ட கேரக்டர்ஸை சூப்பராக ஜம்பிள் பண்ணி காம்ப்ளெக்ஸான ஒரு ரைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஈஸ்டர்ஸும் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு காமிக் படிக்கிற ஃபீல் வருது. மொதல் எபிசோட் தாறுமாறாக இருக்குது. அடுத்த எபிசோட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். எத்தனை பேர் பென்குயின் சீரிஸாக பார்த்தீங்க, உங்களோட தாட்ஸ்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட